2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஐபிஎல் டீம்ஸோட எல்லா டீம்ஸையும் சேர்த்து ரிவ்யூ பண்ண போறோம். ரிவ்யூன்றது இல்லாம எந்தெந்த டீம் வந்து டாப் டீமோட பிளேயிங் லெவனை டிஸ்கஸ் பண்ணி அது வந்து பிளே ஆஃப் போகுமா, டாப் 4 இல்ல டாப் 5 டீம்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஏன்னா 4 ரொம்ப கஷ்டம். அதனால டாப் 5 10 டீம்ஸ்ல எந்த டீம் டாப் 5ல முடிக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வந்து ஃபார்மேட் எப்படி இருக்க போதுனா வந்து ரேண்டமான ஆர்டர்ல வந்து நம்ம வந்து டீம்ஸை எடுத்து வச்சிருக்கோம். அந்த டீம்ஸோட ஸ்குவாடு டிஸ்கஸ் பண்ணி அதோட பிளேயிங் லெவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது வந்து அதோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, அது போகுமா போகாதா, பிளேயர்ஸ் போகுமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இருக்க டீம்ஸ்ல பாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க டீம்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச். ஓகே, பேட் கமின்ஸ் வராரா இல்லையா? வந்துட்டாரா? பேட் கமின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து அவைலபிள் இல்ல. ஆனா வந்துட்டான். பேட் கமின்ஸ் வந்து அவுட் சைட் கேப்டன். ஆனா இப்போதைக்கு இஷான் கிஷனை கேப்டனா போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு 3 or 4 மேட்சஸ் மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் வந்தாலும் பெரிய இம்பாக்ட் இருக்காது, வரலனாலும் பெரிய இம்பாக்ட் இருக்காதுடா. பேட் கமின்ஸ் கேப்டனா அவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். சரி, பிளேயிங் லெவனை சொல்லுங்க பாப்போம். ஓப்பனிங் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, அபிஷேக் சர்மா. அதுக்கப்புறம் அடுத்து எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 வந்து ஹென்ரி கிளாசன் ஆடணும், இல்லனா வேஸ்ட். ஹென்ரி கிளாசன் நம்பர் 4 ஆட வைக்கலனா ஹென்ரி கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவான்னு நினைக்கிறேன். அதான் ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, இன்னொன்னு அன்கித் குமாரா போன வருஷம் அன்கித் வர்மா அவன் நல்லா ஆடின போன வருஷம். அன்கித் வர்மா விளையாடுவான். அன்கித் வர்மா. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து அவங்க ஹர்ஷ்துபே கொஞ்சம் மேட்ச் ட்ரை பண்ணாங்க. ஹர்ஷ்துபே ஆடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு லியம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா ஆடுவாங்க. லியம் லிவிங்ஸ்டன் வந்து அவ்வளவு பிரைஸ் போய் எடுத்திருக்காங்க. லியம் லிவிங்ஸ்டனை கண்டிப்பா ஆடுவாங்க. உங்க பவுலர் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அதான் லியம் லிவிங்ஸ்டன் தான் வரும். லியம் லிவிங்ஸ்டன் பவுலிங்ல வந்தா ஹர்ஷல் பட்டேல் கன்ஃபார்மா இருப்பான். லியாம் லிவிங்ஸ்டன் வந்து கிளாசனுக்கு முன்னாடி வருவான்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஏற்கனவே எங்கேயோ நான் பார்த்தேன். எனக்கு வந்து டாப் ஆர்டர்ல பேட்டிங் இறக்கி விட மாட்டீங்கன்னு வர லியாம் லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு இருந்தான். இவங்க வந்து ஜீசான் அன்சாரி போன வருஷம் நல்லா போட்டாங்க. அவங்களுக்கு போன வருஷம் நல்ல ஒரு ஃபைனா இருந்தாரு. ஜீசான் அன்சாரி ஆடுவான். ஜீசான் அன்சாரி ஸ்பின்னரு. அதுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து இங்கதான் வந்து உங்களுக்கு பிரச்சனை. இப்ப பேட் கமின்ஸ் இல்லாதனால பிரைடன் காஸ்ட் வந்து டேரக்டா ஆடிடுவாங்க. இப்போ பேட் கமின்ஸ் வர வரைக்கும் பிரைடன் காஸ்ட் டேரக்டா பிளேயிங் லெவல்ல வந்துருவான். அவனுக்கு வந்து இன்னொரு பவுலிங் வந்து ஏதோ ஜெய்தேவ் உனட்கட்டை எடுத்துட்டு போவாங்க. டிபெண்டிங் அப்ப வந்து நெட்ல அவங்களுக்கு எந்த பிராக்டிஸ்ல யாரு இருக்காங்களோ அதை பொறுத்து எடுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயரா மேபி வந்து அவங்க ஒரு பேட்டர் வேணாலும் எடுத்துட்டு வரலாம். அவங்க டிபெண்டிங் அப்ப வந்து டாஸ் அதை பொறுத்து. கமிந்து மெண்டிஸை ட்ரை பண்ண இன்ட்ரெஸ்டா இருப்பாங்களா? இப்ப வந்துட்டாங்க. கிளாசனு, லியம் லிவிங்ஸ்டன், பிரைடன் காஸ்ட். இப்ப அவங்களுக்கு இன்னொரு ஒரு கமிந்து மெண்டிஸ் மாதிரி ஒரு வந்து ஆம்னி ஸ்பின்னர் தேவைப்படுச்சுன்னா எடுத்துட்டு போவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுலயும் கமிந்து மெண்டிஸ் ஆர் லியாம் லிவிங்ஸ்டன்ரா. நான் கமிந்து மெண்டிஸ் தான் யோசிச்சேன். ஆனா லியாம் லிவிங்ஸ்டன் இருக்கும்போது லிவிங்ஸ்டன் கமிந்து மெண்டிஸ் சேமான ஸ்கில் செட் கிடையாது இல்ல. சேம் ஸ்கில் செட் கிடையாதுடா. ஏன்னா 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்ல அந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்து 4th டவுன் 5th டவுன் தான். அந்த ஒரு ஸ்பாட் தான் மிஸ்ஸிங். அதுக்கு வந்து லியாம் லிவிங்ஸ்டன் ஆர் கமிந்து மெண்டிஸ் தான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி கிளாசனுக்கு அகண்டா லிவிங்ஸ்டோன் பேட்டிங் ஆர்டர்ல ஆடுனா கிளாசன் பினிஷர் மாதிரி ஆயிடுவானே. ரொம்ப டிலே பண்ணி இறங்குற மாதிரி இருக்கு கிளாசனோட ரோல். ஆமா, கிளாசன் தான் முன்னாடி ஆடணும். எனக்கு தெரிஞ்சு கிளாசன் வந்து அவன் ஸ்பெசிஃபைட் ஸ்பின் ஹிட்டர். அவன் ஸ்பின்னுக்காக தான் அவனை வச்சிருக்காங்களே. கிளாசனை முன்னாடி இறக்காம லிவிங்ஸ்டனை முன்னாடி இருக்கிறதா முடிஞ்சு போயிடும் டீமே. லிவிங்ஸ்டன் வந்து கடைசியா அடிக்க எவ்வளவு நாள் ஆச்சுன்னே தெரியல யாருக்கும். எந்த டீம்லயும் அடிக்கல அவன். ஓவருக்குள்ள எத்தனை விக்கெட் போயிருந்தாலும் கிளாசன் உள்ள வர மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். 10 to 16 அவன் கேமே சேஞ்ச் பண்ண முடியும் அவனால இந்த ஸ்பின் ஹிட்டிங்னால. அவங்க அப்ரோச் அதே தான் இருக்க போது நான் நினைக்கிறேன். அடிச்சா 250 300 அடிக்கணும்னு தான் போவாங்க. இதுல ஒரே பிரச்சனை என்னன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த் டீம்டா. அவ்வளவுதான்டா. பேட்டிங் ஸ்ட்ரென்த் டீம்னா அவங்களோட பிச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணி பண்றாங்கன்னா நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு வந்து எனக்கு பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா தெரியுது. பேட் கமின்ஸ் வந்தாதான் பவுலிங் வந்து ரொம்ப வீக். அதுவும் இல்லாம நீ பேட்டிங் எடுத்துக்கிட்டனா கிளாசன்னா அடிச்சு ஒரு வருஷம் ஆயிட்டு. ஒரு சீசன் 2024 வெயிட் வேற போட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் விளையாண்ட ஒரே ஒரு பீக்கியர் 2024 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்கேயும் பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. அவ்வளவு ஒர்த்தான் தெரியல. அவங்க கிளாஸ்லயே டிராப் பண்ணி வேற யாரும் ஆப்ஷன் கிடையாது. காவியா மாறன் வந்து எங்களுக்கு வந்து விராட் கோலி, தோனி, ரோஹித் சர்மா அப்படின்னா தேவையில்ல. எங்களுக்கு வந்து கிளாசன், அபிஷேக் சர்மா
இஷான் கிஷான் மாரி ஆளு போதும்னு சொன்னானோ அப்பயே டீம் அழிஞ்சிடுச்சு. இப்போ பேட்டிங் பொறுத்தளவுக்கு அந்த ப்ராப்ளம். பவுலிங்ல என்ன வீக்னஸ் பாக்குற? பவுலிங்ல எனக்கு வந்து பெரிய வீக்னஸ் இருக்கு. நீங்க வந்து ஜீசான் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் வந்து ஒன் சீசன் ஒண்டர் தான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. ரெண்டு சீசன் ஹர்ஷல் பட்டேல் ஓகே தான். நீ ஹர்ஷல் பட்டேல் 40+ விக்கெட் டேக்கர் அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பா வந்து இப்ப நியூ பால் போலர் இசான் மலிங்கா வந்து நியூ பால் போலர் அவன். ஓகே, அவனை ஆட வைக்கணும்னா யாருக்கு பதில் ஆட வைப்ப? லிவிங்ஸ்டனுக்கு பதில் தான் ஆட வைக்கணும். வேற டிராப் பண்ண யாருமே கிடையாது அவனுக்கு. இப்ப பேட் கமின்ஸ் உள்ள வந்துட்டானா அவனுக்கு பதிலா விளையாடலாம். இல்லனா பேட் கமின்ஸ் இல்லனா இவன் விளையாடுவான். அந்த பிராண்டன் அப்ப பார்த்தா பேட்டிங் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுது. அவனுக்கு 6 பேட்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படி பார்த்தா. தேவையில்லடா, அவனை ஏற்கனவே அஷ்துபே வச்சிருக்கானோ, அன்கித் வர்மா வரையும் பேட்டிங் இருக்குடா அவனோட. அன்கித் வர்மா வரைக்கும் இருக்கு பேட்டிங். பட் ஆனா வந்து நீ இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பிரைடன் காஸ்க்கு பதில்தான் இவன் வந்துடும் பேட் கமின்ஸ். அப்போ வந்து உனக்கு வந்து ஒரு நியூ பால் பவுலர் இல்லாம நீ என்ன பண்ணுவ? நீ வந்து நியூ பால் பேட் கமின்ஸ் வந்து நியூ பால் பவுலர் போடுறதுலாம் ஃபர்ஸ்ட் சேஞ்சா தான் வரா. ஓகே, ஈஷான் மலிங்கா ஆட வச்சாங்கன்னா அவனுக்கு லிவிங்ஸ்டன் மேல தான் கை வைக்கணும். ஈஷான் மலிங்கா ஒன்னு பேட் கமின்ஸ் வந்து பிரைடன் கிராஸ்க்கு பதிலாக தான் வருவான். அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா தெரியுது. எப்பி நீ என்ன சொல்ற? எப்பவுமே ஒரு ஒன் டைமென்ஷனல் அட்டாக் வந்து எப்பவுமே ஒர்க் ஆகுது. எந்த டீமா இருந்தாலும் சரி. இவங்க லாஸ்ட் 3 வருஷமா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஹெவியா போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பவுலிங் ஹெவியா போயிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த அட்டாக் வந்து ஒர்க் ஆகும்னு தோணல. இப்போ ஒரு கொலாப்ஸ் ஆச்சு, பவர்ஃபுல்ல 2 விக்கெட் போகுது, ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் விட்டுறாங்க அப்படின்னா அங்கேருந்து கொண்டு போறதுக்கு இந்த டீம்ல ஆள் இருக்கான்னு கேட்டா இல்லை. ஏன்னா எல்லாருமே ஹிட்டர்ஸா இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த பேட்டிங் லைனப் எனக்கு தெரியல. எல்லாருமே ஒரு மாதிரி பிளைண்ட் ஸ்லாகர்ஸா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சொல்றாங்க பிளைண்ட் ஸ்லாகிங் 250 ரன்ஸ் அடிச்சா சேஸ் பண்றது. நீ வந்து 10ல 8 மேட்ச் சேஸ் பண்ண முடியாது 250 ரன்ஸ் அடிச்சா. சிம்பிள், அதுதான் ரூல், ஐபிஎல்லோட ரூல். அதுக்கு ஒரு டீசன்ட் பவுலிங் அட்டாக் இருக்கணும். எனக்கு சிஎஸ்கே விட மோசமான ஒரு பவுலிங் லைனப்போ தான் எனக்கு எஸ்ஆர்எச்சோட பவுலிங் லைனப் தெரியுது. இப்போ கமின்ஸோட அவைலபிலிட்டி இல்லாதப்போ எனக்கு ஒரு சொல்லக்கூடிய நேம் கூட எனக்கு மைண்ட்ல வரல. ஓகே, இவர் இருக்காரு பார்த்து போற அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான பவுலிங். ஸோ ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. பிளே ஆஃப்ஸ் போவாதுன்னு சொல்லிட்டேன். போக மாட்டாங்க. நீதான் அரவிந்த்? வாய்ப்பே இல்லை. நானும் அதான் நினைக்கிறேன். பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இப்போ பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. பிளஸ் பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. அதே மாதிரி வேற ஸ்டேடியம் போனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல மேபி நல்லா ஆடுவாங்க. வேற எங்க போனா மாட்டாலும் ஹெட்டே பெரிய ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல. கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டினா அடிச்சே ஐபிஎல்னா ஒரு மேட்ச் தான் அடிச்சு பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன கதைன்னே தெரியல அவனா. ஸோ ரெண்டுமே வாய்ப்பே இல்லை. போன வருஷம் மால்தீவ்ஸ் போனாங்க, இந்த வருஷம் எங்க போவாங்கன்னு அதுதான் அவங்க பிளான் பண்ணணும். அபிஷேக்கும் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டீம் சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டீம் போட்டு தள்ளிட்டோம் எஸ்ஆர்எச்.